வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எல்இடி டிவியில் வரக்கூடிய காமன் ஃபால்ட் எல்சிடி எல்இடி டிவியில் ஃபால்ட் செட்டு டெட் அல்லது ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகலை இண்டிகேட் எரியுது ஆனால் ஆன் பண்ணால் ஒர்க் பண்ணலை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட். இன்னும் சொல்லப்போனால் பவர் ஆன் ஆகலை. இப்படி ஒரு கம்ப்ளைண்ட், மேஜர் கம்ப்ளைண்ட் நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன பண்ணணும், ஒரு பேசிக்காக ஒரு பிளாக் டயக்ராம் கொடுங்க, அப்புறம் சர்க்கியூட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னால இப்போ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த சேனலில் கொடுக்குறது பார் உங்களுக்காக தான். வெரி ஆவரேஜ் பீப்புள் இருந்தாலும் சரி தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்களே உங்கள் வீட்டில் நீங்களே சர்வீஸ் பண்ணலாம். ஒரு வீடியோ ஒரு தடவை பார்த்தோன்னா புரியல அப்படின்னா 1 செகண்ட் மாதிரி ஒரு தடவை படிங்க. அப் டு மெமரைஸ் ஆகிற வரைக்கும் பாருங்கள், வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை கூட ஓகேவா? ஜஸ்ட் இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து ஏசி மெயின்ஸ் கார்ட்லேருந்து 230 வோல்ட் ஏசி கொடுக்குறோம். எங்கே கொடுக்குறோம்? இந்த இடத்துல எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளைக்கு கொடுக்குறோம். இந்த எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளையில் இந்த வோல்ட் கொடுத்தோடனே எஸ்எம்பிஎஸ் ஒர்க் பண்ணும். எஸ்எம்பிஎஸ் ஒர்க் பண்ணி ஒரு பர்டிகுலர் வோல்ட் வெளியே வரும். நமக்கு தெரியும் சிஸ்டம் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த எஸ்எம்பிஎஸ்லேருந்து 5 வோல்ட் அல்லது 12 வோல்ட் கண்டிப்பாக வெளியே வரும். பெரும்பாலும் 5 வோல்ட் தான் வெளியே வரும். ஸ்டார்ட் அப் வோல்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வோல்ட் ஃபஸ்ட்டு எஸ்எம்பிஎஸில் இந்த 5 வோல்ட் என்ன பண்ணும், உங்களுக்கு நேராக மதர் போர்டுக்கு போகும். மதர் போர்டு தட் மீன்ஸ் சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட், மைக்ரோ கண்ட்ரோல் யூனிட், எப்படி வேணால் சொல்லலாம், ப்ரோக்ராம் எப்படி வேணால் சொல்லலாம். இந்த இடத்துல அந்த ஐசி இருக்கும். ஓகேவா? எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பேசிக் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம சர்க்கியூட்டுக்குள்ள போகலாம். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அடுத்து ஒரு ஸ்கீமேட்டிக் டயக்ராம் வரும், அது அக்யூரேட்டாக புரியும். எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் ரெடி பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்காக இந்த வீடியோ. இப்போது இந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா என்னங்கிறது தான் இந்த இடத்துல கொஞ்சம் விளக்கமாக கொடுத்துருக்கேன். இன்னும் இதுக்கப்புறம் விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் டயக்ராம் மட்டும் கொடுத்துருக்கேன், வெரி இம்பார்ட்டன்ட், இதுதான் முக்கியம். இந்த பேசிக் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எந்த மாடல் டிவியாக இருந்தாலும் சரி நீங்கள் கன்ஃபார்மாக ரெடி பண்ணிடலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. வந்த டிவியாக இருந்தாலும் சரி, நாளைக்கு புதுசாக ஒரு மாடல் வந்தாலும் சரி, கண்டிப்பாக இப்படி தான் டிசைன் இருக்கும். ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் லேட்டஸ்ட்டு 4K ஆண்ட்ராய்டு காம்போ போர்டு மார்க்கெட்டில் வந்துட்டுருக்கு. அந்த போர்டுக்குமே இந்த தியரி பொருந்தும், 100% பொருந்தும். ஓகேவா? இப்போ பார்க்கலாம் வீடியோவில். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏசி 230 வோல்ட்டுன்னு சொன்னோம் இல்லையா? இந்த எஸ்எம்பிஎஸ்னுடைய ஒர்க்கே என்ன அப்படின்னா, 90 வோல்ட் ஏசி வந்தாலும் சரி, 290 வோல்ட் ஏசி வந்தாலும் சரி, இது என்ன பண்ணும், இந்த எஸ்எம்பிஎஸ் வேலை செய்யும். இந்த எஸ்எம்பிஎஸ் ஒர்க் பண்ணி இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு 5 வோல்ட் வெளியே வரும். அந்த 5 வோல்ட் நேராக மதர் போர்டுக்கு போகுது. ஒருவேளை 12 வோல்ட்டாக இருந்தால், சில பழைய வெர்ஷனாக இருந்தால், பழைய டிவியாக இருந்தால் அதில் வர அவுட்புட் வந்து 12 வோல்ட் வரும். அந்த 12 வோல்ட் வந்துச்சுன்னா நம்ம அதை 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும்னா என்னன்னு ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டர், பழைய டைப் இருக்கு இல்லையா ரெகுலேட்டர், புதுசாக எஸ்எம்டி ரெகுலேட்டர் வந்திருக்கு. லாஸ்ட்டு ஒரு 2 கிளாஸில் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். உங்களுக்கு 1117 ஐசி பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். பிக்சல் ரெகுலேட்டர், அட்ஜஸ்டபிள் ரெகுலேட்டர், 3 பின், 5 பின், 6 பின், 8 பின் இப்படிலாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த பவர் சப்ளை நம்ம அட்டன் பண்ண முடியும், இல்லைன்னா அட்டன் பண்ண முடியாது. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ஃபால்ட்டு தான் வரும். கிரிட்டிக்கல் ஃபால்ட்டு எதுக்கானது கூட வராது. நமக்கு அதில் வோல்ட் அளக்க தெரியணும், அதுக்கு முன்னாடி எழுக்கிற காமர்ஸோட பேர் தெரியணும். அதுக்காக தான் டிஃப்ரெண்ட் மாடல் பவர் சப்ளை வந்து உங்களுக்கு போர்டு வச்சு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த பொருள் என்ன, இந்த பொருள் என்னன்னு மட்டும் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்கீமேட்டிக் டயக்ராமில் வரும்போது இன்னும் தெளிவாக தரவாக புரிஞ்சுக்கலாம். வீடியோ பார்த்தா போதும், இம்மிடியட்டாக சர்வீஸ் பண்ணலாம், அது எந்த மாடல் டிவியாக இருந்தாலும். ஓகே, சரி இப்போ பார்க்கலாம். இந்த மதர் போர்டில் இந்த 5 வோல்ட் வந்த உடனே நமக்கு ஒரு இன்ஃபார்மேஷன் வரும். என்ன இன்ஃபார்மேஷன் வரும்? ஒரு பவர் ஆன் இண்டிகேட்டர் எரியும், அல்லது ஸ்டாண்ட் பை இண்டிகேட்டர் அப்படின்னு பேர். ஒரு லைட், ஒரு ரெட் கலர் லைட் எரியும். சம் மாடலில் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். ஓகே, இந்த எரியிற லைட் இருக்கு இல்லையா, நம்ம இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, சில மாடலில் எரிஞ்சிட்டு உடனே ஆஃப் ஆயிரும். சில மாடலில் 2 தடவை எரிஞ்சிட்டு ஆஃப் ஆயிரும். அதாவது 1 டைம், 2 டைம், 3 டைம், 4 டைம், 5 டைம், 6 டைம், 7 டைம், 8 டைம் வரைக்கும் பிளிங்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க.
அந்த பிளிங்கான என்ன அப்படிங்கிறது அதுக்கு ஒரு தனியாக வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை அடுத்தடுத்த இதில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். உதாரணமாக ஒரு 6 டைம் பிளிங்க் ஆச்சுன்னு வச்சுங்களேன். 6 டைம் பிளிங்க் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து பேக் லைட்டில் ப்ராப்ளம் கன்ஃபார்மாக. 8 டைம் பிளிங்கிங் வந்துச்சு அப்படின்னா ஆடியோ செக்ஷனில் கம்ப்ளைண்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ சர்வீஸ் ரொம்ப எளிமையாக ஈஸியாக இருக்கும். எப்போ தியரிட்டிக்கலாக நமக்கு நாலேஜ் எந்த அளவுக்கு பூஸ்ட் கெயின் பண்ணுறோமோ அப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியும். சிஆர்டி மாதிரி இல்லை, மற்ற சர்க்கியூட் மாதிரி இல்லை. நிறைய டேட்டாஸ் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது ஃபஸ்ட்டு. ஏன்னா ஏகப்பட்ட மாடல் வந்துருச்சு. எல்லா கம்பெனிக்காரனும் டிவி போட ஆரம்பிச்சுட்டான். மார்க்கெட்டில் ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. அந்தந்த டிவி அசம்பிள் பண்ணி செய்யணும். போர்டு மாற்ற முடியாது, காஸ்ட்லி. அசம்பிள்டு கிட்ட மாற்றினாலும் உங்களுக்கு சில இடத்துல பிரச்சனை வரும். என்னென்ன பிரச்சனை வரும், அது எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிற வரையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போது இந்த மதர் போர்ட் 5 வோல்ட் ஸ்டாண்ட் பை வோல்ட் வந்த உடனே இந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டர் லைட் எரியும். அந்த இண்டிகேட்டர் லைட் எரியும். நம்ம என்ன பண்ணுவோம், மேனுவலாக பவர் ஆன் சுவிட்ச் அல்லது ரிமோட்டில் சுவிட்சை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த இண்டிகேட்டருடைய கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்காக இதில் கொடுத்துருக்காங்க, அது பணம் போட்டிருக்கேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த எல்இடிக்கு பேர் வந்து பைபாலர் எல்இடின்னு பேர். பைபாலர் எல்இடினா 3 கால் இருக்கும், 3 லெக் இருக்கும். இந்த 3 லெக்கில் காமன் ஏனோடு இருக்குது, காமன் கேத்தோடு அப்படி மார்க்கெட்டில் இருக்குது. ஓகே, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சென்டர் பின்னுக்கு ப்ளஸ்ஸும் இந்த பின்னுக்கு மைனஸ் கொடுத்தா இந்த எல்இடி ரெட் கலரில் எரியும். சென்டர் பின்னுக்கு ப்ளஸ்ஸும் இந்த பின்னுக்கு மைனஸ் கொடுத்தா அது க்ரீன் கலரில் எரியும். சென்டர் பின்னுக்கு ப்ளஸ்ஸும் இந்த 2 பின்னையும் ஷார்ட் பண்ணி மைனஸ் கொடுத்தா இது எல்லோ கலரில் எரியும். பாருங்கள், ஒரே கலரில் அப்படியெல்லாம் மாடிஃபை ஆகி எரியும். சிஆர்டி டிவியில் அந்த மாதிரி வந்துச்சு. எல் பேண்ட், ஹெச் பேண்ட், யூ பேண்ட் டியூனிங் சிஸ்டம் வரும்போது பார்க்குறதுக்காக வந்துச்சு. ஓகே, இப்போ இதே மாதிரி தான் உங்களுக்கு இது கம்பைன் எல்இடி. பெரும்பாலும் கம்பைன் எல்இடி இருக்கும், இல்லை இண்டிவிஜுவல் எல்இடி இருக்கக்கூடிய டிவி பழைய வெர்ஷனில் இருக்குது. ஓகே, அப்போது இந்த இண்டிகேட்டர் லைட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாம் இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ண உடனே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், உடனே மதர் போர்டிலிருந்து ஒரு வோல்டேஜ் வெளியே வரும். எனேபிள் வோல்டேஜ் சிக்னல், எனேபிள் டிசேபிள் 2 இருக்குது. எனேபிள்லாம் ஆன் பண்ணுறது இயக்கிறது, டிசேபிள்லாம் கட் பண்ணுறது, இயக்கத்தை நிறுத்துறது. ஓகே, அப்போ எனேபிள் வோல்டேஜ் 1 வோல்ட், அது 3.3 வோல்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா 5 வோல்ட்டாக இருக்கலாம். இந்த வோல்ட் இந்த பவர் சப்ளை எஸ்எம்ஏஸுக்குள்ளே போனோடனே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எஸ்எம்ஏஸிலிருந்து ஒரு 12 வோல்ட் டிசி அல்லது 24 டிசி அல்லது ரெண்டுமே வோல்ட்டு வெளியே வரும். 12 வோல்ட்டு 24 வோல்ட் வெளியே வரும். இந்த 12 வோல்ட் எதுக்காக வருது பின்னாடி சொல்ல போகிறேன். 24 எதுக்காக வருது உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன், பேக் லைட் ஒர்க் பண்ணணும். அது சிசிஎஃப்எல்லாக இருக்கலாம், கூல்டு கேத்தோட் ஃப்ளோரசன்ட் டியூப் இருக்கலாம், அல்லது லைட் எமிட்டிங் டயர்டாக இருக்கலாம், லைட் எமிட்டிங் ஸ்ட்ரிப்பாக இருக்கலாம். ஓகேவா? ஸ்ட்ரிப்பில் வந்து எட்ஜ் லிட்டு அப்படின்னு ஒரு டிவி, லேட்டஸ்ட் டிவிலெலாம் எட்ஜ் லிட்டு. அப்போ எப்படி இருக்கும், பின்னாடி பேக் சைடில் ஒரு ஸ்பேஸ் இடைவெளி இருக்காது, தின்னாக இருக்கும். அது வெசல் வந்து நல்லாயிருக்கும், பக்கவாக ஸ்லிம்மாக இருக்கும் சில கஸ்டமர்ஸுக்காக. அதனால் அந்த டிவியினுடைய டாப் அண்ட் பாட்டம், ஒரு டிவியோட பாட்டம் அண்ட் டாப்பத்தில் என்ன இருக்கும், எல்இடி இருக்கும். அரேஞ்ச்மெண்ட் குரூப் ஆஃப் எல்இடிஸ் அதில் இருக்கும். அடுத்த வீடியோவில் அதை பற்றியெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ 24 வோல்ட் முக்கியம். இது எதுக்காக இருக்குது இந்த 24 வோல்ட்டு, பேக் லைட் இன்வெர்டர் போர்டை ட்ரைவ் பண்ணுறதுக்காக, இன்வெர்டர் டிரைவருக்காக இந்த வோல்ட் தேவைப்படுது. அப்போ தான் நம்ம பிக்சரை கண்ணில் பார்க்க முடியும். அதர்வைஸ் வெறும் பிளாங்க் தான் இருக்கும், ஆடியோ ஓகே அப்படின்னு கம்ப்ளைண்ட் வரும். அந்த டிவி லைட்டாக அந்த ஸ்க்ரீனை தட்டினோம்னா கொஞ்சம் வெளிச்சம் வரும். அப்பயே புரிஞ்சுக்கலாம் பேக் லைட் ஓகே, பேனல் தான் ஒர்க் பண்ணலை அப்படின்னு. நம்ம அதை மேற்கொண்டு பேனல் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லும்போது மேற்கொண்டு பார்த்துக்கலாம். சரி, இப்போ என்ன பவர் ஆன் ஆகலை, வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் நடத்திட்டு இருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு இந்த கான்செப்டை புரிஞ்சுக்குங்க. எஸ்எம்ஏஎஸ் ஒரு யூனிட் இருக்கும், மதர் போர்டு ஒரு யூனிட் இருக்கும். அப்படி தான் ஆரம்பத்தில் வந்துச்சு. இப்போ தான் 2 சேர்ந்து காம்போவாக வந்துருச்சு. எப்படி வந்தாலும் ப்ராசஸ் ஒன்று தான். நாளைக்கு ஒரு புதுசாக ஒரு டிவி வந்தாலும் இப்படி தான் இருக்கும், வேறு மாதிரி இருக்காது. ஓகேவா? அப்போ எஸ்எம்ஏஎஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 வோல்ட் போகணும், நேரம் மதர் போர்டுக்கு போகணும், இன்புட் போகணும். போகணுன்னு அந்த மதர் போர்டுக்கு சிபியூ அதை புரிஞ்சுக்கிட்டு ப்ராசஸ் பண்ணி அங்கேருந்து ஒரு ஃபீட்பேக் வோல்ட் அனுப்பும். அதுக்கு பேர் தான் எனேபிள் வோல்ட்டுன்னு. எனேபிள் இந்த 3.3 அல்லது 5 வோல்ட் இந்த எஸ்எம்ஏஸ்குள்ளே வந்தால் மட்டும்தான்
இந்த 2 வோல்ட் வந்து ரிலீஸ் ஆகும். 12 வோல்ட்டும் 24 வோல்ட்டும் ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் செட்டு டெட் ஆயிரும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று பேசிக் எப்படி ப்ராசஸ் ஆகுங்கிறத நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, சரி, இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு இல்லையா? இந்த இடத்துல என்ன வரும்னு சொல்லியிருக்கேன், எல்இடி பைபோலார் எல்இடி வரும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இது ஒரு சுவிட்ச் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சரி, இப்போது எஸ்எம்பிஎஸோட ப்ராசஸ்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். ஒரு ஏன்னா பிளாக் டயக்ராம் தான் நடத்திட்டு இருக்கோம். ஓகே, பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு வோல்ட் வருது, அதாவது சுமார் ஒரு 5 வோல்ட் வருதா வச்சுக்கங்களேன். இந்த இடத்துல 5 வோல்ட் வந்துச்சுன்னா அந்த 5 வோல்ட் நேராக இந்த சிபியுக்கு போகும். இந்த சிபியுக்கு என்னென்ன வோல்ட் முதல்ல தேவை அப்படின்னு பார்த்தீங்க. சிபியுக்கு என்னென்ன வோல்ட் தேவை பாருங்கள். இந்த ஆசிலேட்டர்னு இருக்கு இல்லையா, இதுக்கு 3.3 வோல்ட் வேணும். இங்கே கொடுக்குறது 5 வோல்ட் அல்லது 12 வோல்ட் எப்படி வந்தாலும் சரி. ஒரு ரெகுலேட்டருக்கு போயிடும்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ரெகுலேட்டர் ஐசி பற்றி உங்களுக்கு எல்லா எக்ஸ்பிளேஷன் சொல்லியிருக்கேன். இப்போ எல்லாமே எஸ்எம்டி கமெண்ட்ஸாக இருக்கும், நெருக்கமாக சுருக்கமாக இருக்கும். ஓகேவா? அதில் அந்த 5 வோல்ட் வரதா வச்சுங்க, அல்லது 12 வோல்ட் 5 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகிறதா வச்சுங்க. அந்த 5 வோல்ட் என்ன ஆகும், இந்த ஆசிலேட்டருக்கு 3.3 வோல்ட் வேணும். எந்த சிபியூவாக இருந்தாலும் சரி, எந்த மைக்ரோ கண்ட்ரோலாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆசிலேட்டர் அப்படின்னு ஒரு சர்க்கியூட் ஒர்க் பண்ணணும், ட்ரிகர். அப்போ தான் அது ஐசி புரிஞ்சுக்கும், ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு தேவையான 3.3 வோல்ட் எங்கேருந்து வருது, ஒரு ரெகுலேட்டர் மூலிமா வருது. ஒரு 3 பின் ரெகுலேட்டர் அல்லது கம்பைன் ரெகுலேட்டர், 5 பின் ரெகுலேட்டராக இருக்கலாம், சில மாடலில் 6 பின் இருக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது எப்படி இருந்தாலும் சரி, நம்ம ஸ்கிமேட்டிக்கில் பார்த்து புரிஞ்சுக்கலாம். நமக்கு தேவை இந்த பின்னுக்கு 3.3 வோல்ட் வரணும். ஒன்று சரி, இது வந்தால் போதுமா அப்படின்னா இல்லை, அடுத்த வோல்ட் ஒன்று வரணும். உள்ளுக்குள்ளே கிராஃபிக்ஸ்லாம் ஒர்க் பண்ணணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கோர் வோல்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த கோர் வோல்ட்டு அடுத்தது வரணும். இது 1.2 வோல்ட். 1.2 வோல்ட்டுக்கு ஒரு ரெகுலேட்டர் இருக்குது. அப்போ என்ன இருக்குது, நம்ம ஆடியோ செக்ஷன்லாம் பார்த்துருக்கோம், அசம்பிள் ஸ்கிட்லாம் பார்த்துருக்கோம். 12 வோல்ட் எல்லாம் 5 வோல்ட் தான் யூஸ் பண்ணால் வேறு எதுவுமே யூஸ் பண்ணுற வேலையே வராது. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நிறைய வேரியேஷன்ஸு நிறைய வந்திருக்கு. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, இப்போது 3.3 வோல்ட் வரணும் ஃபஸ்ட்டு, கூடவே 1.2 கோர் சப்ளை. இந்த 2 வந்தோடனே அந்த ஐசி வந்து ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்று உடனே ஸ்டார்ட் ஆயிருமா அப்படின்னா இல்லை. இந்த ஐசிக்கு இதோட ஒட்டி இருக்கக்கூடிய சர்க்கியூட் இருக்கும். மாஸ்டர் ஸ்லேவ்னு ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஓகேவா? இது வந்து ஸ்லேவ் யூனிட்டு, இது மாஸ்டர் யூனிட். ஓகேவா? ஸ்லேவ் இன், மாஸ்டர் அவுட். மாஸ்டர் அவுட் ஸ்லேவ் எப்படி கொடுத்தாலும் சரி. ஓகே, இதில் இந்த இடத்துல ஒரு வோல்ட் வரும். எங்கே, இந்த மெமரி ஐசி பாருங்கள். இந்த மெமரி ஐசி இருக்கு, 8 பின் இருக்கும். இந்த ஐசி வந்து 8 பின். ஏற்கனவே பயாஸ் ஐசின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம், இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கலாம். இந்த ஐசிக்கு சப்ளை போகணும். அப்போது இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் வோல்ட் வரணும், இங்கே ஒரு ப்ளஸ் வோல்ட் வரணும், இங்கே ஒரு ப்ளஸ் வோல்ட் வரணும். 3.3, 3.3, 1.2 வோல்ட் இதெல்லாம் வரணும். இந்த வோல்ட் வந்த உடனே என்ன செய்யணும், இந்த மெமரி ஐசி வந்து உடனே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அந்த மெமரி ஐசி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், பயாஸ் சிப்பை பற்றி போட்டிருக்கேன், வேணால் பார்த்துக்குங்க. அதில் 8 பின் அந்த ஐசி இருக்கும். அந்த ஐசினுடைய ஒரு பர்டிகுலர் பின்னுக்கு வோல்ட் வந்தால் அந்த ஐசி எனர்ஜைஸ் ஆகிரும். எனர்ஜைஸ் ஆனோன்னு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், இந்த ஐசி இங்கிருந்து ஒரு சிக்னலை இங்கே கொடுக்கும். இதுக்கு பேர் வந்து சிஎஸ் சிக்னல் அல்லது சிஇசட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போது சிஎஸ் அப்படின்னா சிப் செலக்ட் அப்படின்னு பேர், சிப் செலக்ட். இந்த வோல்ட் இதுதான் எனேபிள் வோல்ட், இதுதான் எனேபிள் வோல்ட். எப்படி பயாஸ் ஐசிலிருந்து நேராக அந்த ஐசிக்கு போகும். போனோடனே அந்த ஐசி ஒர்க் பண்ணும். ஒர்க் பண்ணோடனே இந்த ஐசியிலிருந்து டேட்டா இன், டேட்டா அவுட், எஸ்டிஏ, டேட்டா இன், டேட்டா அவுட் ரெண்டுமே இருக்குது. இது பின் வந்து போகும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அடுத்த பின் வந்து ஒயிட் ப்ரொடெக்ஷன் இருக்கும், WP. ஓகே, ரைட் ப்ரொடெக்ஷன் சொல்லி. அப்போது மெமரி ஐசி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு வந்து ஆசிலேட்டருக்கு 3.3 வோல்ட் வரணும், கோர் வோல்ட் 1.2 வரணும், பயாஸ் சிப்புக்கு வந்து 3.3 வோல்ட் வரணும். அப்போ பயாஸ் ஐசி ஒர்க் பண்ணும். இதெல்லாம் ஒர்க் பண்ணும்போது கூடவே இந்த ரீசெட்னு ஒன்று இருக்குது. முதல்ல இந்த 3 ஒர்க் பண்ண ஆரம்பித்த உடனேயே என்ன ஆகுனா, உடனே இந்த ஸ்டாண்ட் பை லைட்டு எரிய ஆரம்பிச்சிடும், ரெட் கலர் லைட்டு எரியும். அப்போது ஒரு ப்ளக்கை சொருவி ஆன் பண்ண உடனேயே இந்த இண்டிகேட் லைட் எரிஞ்சினாவே, ஸ்டாண்ட் பை எரிஞ்சினாவே கிட்டத்தட்ட இந்த ஐசி ஓகேன்னு அர்த்தம். இந்த ஐசி ஓகேன்னா 3.3 வோல்ட் வருது ஆசிலேட்டருக்கு, கோர் வோல்ட்டுக்கு 1.2 வருது, பயாஸ் சிப்புக்கு வருது. பயாஸ் சிப் அப்படிங்கிறது
அந்த மாடலுக்கு தேவையான சாஃப்ட்வேர் எல்லாம் இந்த இதுக்குள்ள தான் மெமரியில் தான் இருக்கும். உடனே வேகமாக ரன் ஆகி அதுக்குண்டான ப்ராசஸ் எல்லாம் அது பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அப்போது இந்த இண்டிகேட் லைட் எரியும். இந்த இண்டிகேட் லைட் எரிஞ்சிச்சுனாவே இதெல்லாம் ஓகே. தென் அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்தது இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு இல்லையா, இந்த ஆன் ஆஃப் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணணும். அந்த ஆன் ஆஃப் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கேன், மாடலை பொறுத்து. ஒரு பழைய மாடலாக இருந்தால் 3.3 வோல்ட் இந்த இடத்துல வந்து நிற்கும், இல்லைனா 2.8. சில மாடல் இப்போ லேட்டஸ்ட் கிட்டில் 1.2 1.8 வந்துருச்சு. இதை ப்ரெஸ் பண்ணோன்னே உள்ள ஒரு கேட் ஐசி இருக்குது, அது ஒர்க் பண்ணோம். இது வந்து இந்த ஐசி புரிஞ்சுக்கும் எல்லாம் ஓகேன்னு ப்ரெஸ் பண்ணன உடனே. அப்போ தான் என்ன நடக்குதுன்னா, ப்ரெஸ் பண்ண உடனே இங்கேருந்து ஒரு சிக்னல் இங்கே போகுது, ஒரு எனேபிள் சிக்னல் போகுது. அதாவது இந்த ஐசியிலேருந்து வெளியே இந்த மாதிரி எஸ்எம்பிஎஸ்க்கு ஒரு சிக்னல் போகுது. மேபி 5 வோல்ட்டாக இருக்கலாம், அல்லது 3.3 வோல்ட்டாக இருக்கலாம். பெரும்பாலும் 3.3 வோல்ட். ஓகே, அந்த வோல்ட்டு நேரம் எங்கே போகுதுன்னா பாருங்கள், எஸ்எம்பிஎஸ் போகுது. இதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், எனேபிள் வோல்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். அப்போது ஸ்டாண்ட் பை இண்டிகேட்டர் ப்ரெஸ் பண்ணல, சுவிட்சை ஆன் பண்ண உடனே ஸ்டாண்ட் பை இண்டிகேட்டர் லைட் எரிஞ்சுனாவே எது ஓகே, இந்த ஐசி வந்து ஓகே, ரெடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ப்ரெஸ் பண்ணணுன்னு சுவிட்சை ஆன் ஆஃப் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணணுன்னு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், இமீடியட்டாக ஒரு ஃபீட்பேக் வோல்டேஜ் வந்து 12 வோல்ட்டு 24 வோல்ட்டு வர வைக்கும். இது வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன நடக்கும், எல்லா ப்ராசஸும் நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, சரி. இந்த ரீசெட் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ரீசெட்டுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம், 1.8 0 to 1.8 அல்லது 0 to 3.3 வோல்ட் வரும். அது பார்த்துக்கலாம். இது ஒரு டிரான்சிஸ்டர் சர்க்யூட்டாக இருக்கலாம், இல்லை ஐசி சர்க்யூட்டாக இருக்கலாம். ஓகேவா? இந்த ரீசெட் ரொம்ப முக்கியம், இதுவும் தேவை. அடுத்து அந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இருக்குது, 24 மெகாஹெர்ட்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் எல்லா கிட்லையும் இருக்கும். இது ஆசிலேட் பண்ணும், இது ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை ப்ரொடியூஸ் பண்ணும். உள்ளுக்குள்ளே இங்கே டிவைடர் சர்க்யூட் இருக்குது, அந்த சர்க்யூட் இதை புரிஞ்சுக்கும். அதாவது இதெல்லாம் ப்ராசஸும் பண்ணணும், பயாஸ் ஐசி ஒர்க் பண்ணணும், கிறிஸ்டல் வேலை செய்யணும், ரீசெட் வோல்ட் வரணும், மீதி எல்லா வோல்ட்டு வரணும். இண்டிகேட் லைட் எரியுது, இப்போ பவர் சுவிட்ச் அமுத்தோம்னா எனேபிள் வோல்ட் வருது. வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு கேட்டால், பேனலுக்கு தேவையான வோல்ட் 3.3 5 வோல்ட்டா 12 வோல்ட்டா, அதில் இனிமேல் சர்க்கியூட்டில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு பிளாக் டயக்ராம் மட்டும் எக்ஸ்பிளைன். இந்த வோல்ட் ஒர்க் பண்ணும், பேனலுக்கு வோல்ட்டே அதுக்கப்புறம் தான் வரும். பேக் லைட் ஆன் வோல்ட்டும் அப்புறம் தான் வரும். டிம் அல்லது பிரைட்னஸ் PMW அந்த வோல்ட்டு இதுக்கப்புறம் தான் வரும். இந்த ஐசி ஒர்க் பண்ணணும், இந்த அவுட்புட்லாம் வரணும் அப்படின்னா ரன் வோல்டேஜ்னு ஒன்று இருக்குது, ரேம் வோல்டேஜ்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் வரணும். இது அடுத்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நடத்துனதெல்லாம் என்ன பண்ணுறீங்க, ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கிறீங்க, புரியலன்னா ஒரு தடவை படிக்கிறீங்க, தரவாக தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போகும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ட்ரைனிங் வேணும் அப்படின்னா ட்ரைனிங் எடுத்துக்கலாம். மொபைல் ட்ரைனிங் இருக்குது, சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்ட்டர் எமர்ஜென்சி ஸ்டேட் சர்க்யூட் இருக்குது, 5 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் இருக்குது. அது இல்லாமல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தேவையான மினி ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கான வழிமுறை எல்லாமே இருக்குது, சொல்லித்தரோம். குறைஞ்ச பயிற்சி கட்டணும். ஆன்லைன் ஆஃப்லைன் பார்ட் டைம் ஃபுல் டைம் எல்லா விதத்துலேயும் கிளாஸ் நடந்துட்டுருக்கு. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வீடியோவில் வந்துட்டுருக்கு, நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.